இந்த மாதிரிலாம் இருந்து வளர்ந்து வந்ததுக்கு காரணமே, இந்த எண்ணத்துக்கு காரணமே ஐயா தாங்க. ஐயா எனக்கு வந்துட்டு தெளிவா கொடுத்துட்டாருங்க. இதைத்தான் செய்யணும், இதை செய்ய என்ன ஆனாலும் சரி, செய்யக்கூடாதுன்னு நான் செய்ய மாட்டேன். இதுல நான் எழுதிக்கிட்டு வந்த பாருங்க, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுதலுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். ஏன் நீ அன்பு செஞ்சினா போதும், அன்பு இறைவன். அப்போ அவன் உன்னுடைய இதை அவன் பார்த்துக்குவான். எப்பாரும் இந்த பொருளை கேளுங்கயா, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் அப்படின்னு வைக்கிறார். என்னை பார்த்துட்டு நம்ம சன்மார்க்க அன்பர்கள், இந்த ஆளு சரியான துன்மார்க்கியா என்ன என்கிட்டயே சொல்லுவாங்க, நீ துன்மார்க்கி சாமி அப்படிமா. சரிப்பா நானும் சேர்த்தாப்பா அப்படின்றவன். ஏன் தெரியுங்களா, ஐயா வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போவாதுன்றாரு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போவேன், முருகன் கோயிலுக்கு போவேன், அப்படியே போயிட்டு எங்கே பார்த்தாலும் உபன்யாசம் இவன் பேர் தான் போட்டு ஒன்றும் கோயிலுக்கெல்லாம் போவேன்னு சொல்கிறீங்க. நான் எங்கேயா போகிறேன், நம்மால் தான் ராத்திரி வந்து சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார், எப்பாரும் அவன் முஸ்லீமாக இருப்பான், கிறிஸ்தவனாக இருப்பான், எவனாவனாலும் இருப்பான், இந்துவாக இருப்பான், சைவனாக இருப்பான், வைணவனாக இருப்பான், எவனாவனாலும் இருப்பான். அதை நீ பார்க்காத, எப்பாரும் எப்பதமும் அவனுடைய கொள்கை காசுக்கு ஆளை வெட்டுற கொள்கையா இருக்கும், கசாப் கடை வைக்கிற கொள்கையா இருக்கும், திருடுறது அவனுடைய கொள்கையா இருக்கும். இப்படி அவனுடைய கொள்கை எது வேணாலும் இருக்கும், எப்பதமும் எதா வேணாலும் இருக்கும். எங்கனும் அது பிள்ளையார் கோயிலா இருக்கும், இந்த எதா வேணாலும் இருக்கும். எங்கனும் நான் சென்று எந்த நீனது அருட்புகளை இயம்பி விடல் வேண்டும். இதுல எங்க வேணாலும் போ, ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த செய்திகளை கொண்டு போய் அவங்க போய் ஒரு சொன்னாரு, நான் செய்யறேன், மற்றவன் கூப்பிடல, அவன் கூப்பிடுறான், அவ்வளவுதான். அங்க போனா கூட்டம் நிறைய வரும், வசூல், டாக்டர் வர்றாராம் அப்படின்னா வசூல். நான் எடுத்ததுமே நம்ம 10,000 ரூபான்னு எழுதிடுவேன். மற்ற பணக்காரெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டு, இந்த ஆளு சரியானவையா 10,000 ரூபாய் அது குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுங்களாம் எக்கச்சக்கமா இது பண்ணுவாங்க. நான் கூப்பிடுவேன், இன்னைக்கு வசூல் எப்படி சாமி, சூப்பர் வசூல் சார், நல்லா நடத்தியா, சோறு நிறைய போடியா அப்படின்பேன். அதான் இன்னைக்கு நடக்குது. தாராளமா இருந்த எந்த தப்பும் இல்லையா. நல்லா நம்ம மனசை நீங்க தாராளப்படுத்திருங்க. கஷ்டம் அவ்வளவு சாமானியமான விஷயம். நான் சொல்றது ஈஸி, சொல்லுவது யாருக்கும் எளிய, அறியவான்னு சொல்லிய ஒன்றும் சரி. புரியுதுங்களா? கஷ்டப்படுங்க, பரவாயில்ல, அதில் வர துன்பத்தை கொஞ்சம் அனுபவிச்சுங்க. அப்புறமா என்ன வந்துறீங்களா, நீங்க தடவாமலே தேனு நாக்கில் இருக்கும். இது தேனு, நல்ல கொம்பு தேன். இந்த மாதிரி செய்யறோமே, அந்த மாதிரி தேன். அதனால நல்லது செய்யுங்க, முடியாதுன்னா கூட செய்யுங்க, அது மறுபடியும் சரியா போயிடும். இது நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால தான் இந்த பாட்டை முதல்ல எடுத்தேன். ஐயா எடுத்ததுமே அந்த பாட்டை தான் வச்சார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு இருக்கலாம் அன்பு செய்ய வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த நீனது அருட்புகளை இயம்பிவிடல் வேண்டும். அதுக்கு அடுத்து வச்சார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி தானா வந்துடும் வழி சொல்றாரு. பார்த்தீங்களா? நமக்கு இதை விட வேற என்னங்க உபதேசம் வேணும் இல்லை? நம்ம இதை கொஞ்சமாவது கடைப்பிடிச்சா என்ன தப்பு? அதை பாடுறாரு. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் 4, 10, 15 பாட்டுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இவர் உடனே பெரிய வேஷம் ஒன்று போடுவார், தலைக்கு ஒரு வெள்ளை, உடம்புக்கு ஒரு வெள்ளை, எல்லாம் போட்டுன்னு வந்து அவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இருக்காது. தப்பு தப்பா அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க அதை நம்பிக்கிட்டு, பாவம் அப்பாவி மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா இதை செய்யணும்னு வேற சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் மாமியார் ஒழிச்சு வச்சிருந்த துண்டை திருடின்னு வந்தாவது செய்வான் மருமவாரி. எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது உலகத்துல. அது யார் செய்யற வேலை?
அவங்களுக்கு ஐயா என்ன பாடுறாரு, அவங்கள கூட திருத்துறாருங்க. யார? இந்த தான் தான் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்தின்னு போகக்கூடிய சன்மார்க்கிகளையும் ஐயா திருத்துறதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனேங்கிறார். அப்படி நீங்க வந்து சேரணும்னா அதுக்கு பின்னால என்ன ஒண்ணு சொல்றாரு, திமிர் பிடிச்சி அலையாத, கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான், விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மல மாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துலக்கமுற உண்ணுவனோ தொண்டை விக்கி கொடுமோ. ஜோதி திருவுளம் இதுவோ ஏது. அவன் என்ன நினைச்சானே தெரியாதியா. நீ ஒரு பாட்டை வச்சுக்கின்னு வழக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கின்னு இவங்களெல்லாம் ஏமாற்றி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறிய, கிடைச்ச நெத்தியில் வைக்கிறதுக்கு ₹1 போட்டு கூட கிடைக்காதுடா அப்படின்றதுக்காக வேண்டி இவர் இந்த இடத்துல இந்த அருமையான பாட்டுங்க. கலக்கமர பொது, நான் சும்மா விளையாட்டு இல்லை, கலக்கமர பொது நடம் நான் கண்டு எனக்கு குழப்பமே இல்லாம தெளிவாக இதுதான் சரி முடிவான முடிவுன்ற இடத்துக்கு போயிட்டு நான் தெளிவான பிறகு கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம். அப்படிப்பட்டவன் நான் தகுதியானவன் தெரிஞ்சு கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்தது காய்த்தான். என்னுடைய அந்த மங்கி போன உள்ளம் பூத்து ஒரு பிஞ்சு விட்டுச்சு, காய்த்தது ஒரு காய் தான். அது காய்ச்சா போதுமா? விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்துடுமோ, அது நல்லா பழுக்குமோ இல்லை இந்த உசேன் மாதிரி தான் தோன்றித்தனமா பேசி உழுந்துடுமோ? எப்படிங்க? விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்துடுமோ, வெம்பாது பழுக்கணும். பாவம்னு பார்த்து பழுக்க வச்சா கூட வெம்பாது பழிக்கணும் என் கரத்தில் அகப்படுவது. எனக்கு கிடைக்குமோ வேற ஒன்னா தள்ளி போகணும். எப்படி? கொலக்கிறது மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துலக்கமுறை உண்ணுவனோ தொண்டை விக்கி கொள்ளும். ஜோதி திருவுளம் இதுவோ ஏதுன்னு அவன் என்ன நினைச்சிருக்கானோ தெரியாதுடா பாவி. ஆடாதடா, அதை தான் வச்சுதான் ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவே மனிதான்னு பாடுறாங்க. அந்த பாட்டை நல்லா ஞாபகம் வச்சு டீயும் காப்பியும் குடிச்சு குடிச்சு பாடுவான். அதைத்தான் இவர் சொல்றாரு, அது எவனும் பாட மாட்டான். இது நம்மளுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டும். அது ஐயா இந்த பாட்டின் மூலமா கலக்கமர பொதுநடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததோட காய்தான், விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழுக்கினுமென் கரத்தில் அகப்படுமோ, கொலக்கருது மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ, குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அது துலக்கமுறை உண்ணுவனோ தொண்டை விக்கி கொள்ளுமோ. ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிகிறது. அப்போ நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைங்களா? பணிவு. ஒருத்தன் பணிஞ்சிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு இணையே கிடையாது. திருவள்ளுவர் பணிவுடையவன் இன்சொலன் ஆதல் மற்றவனுக்கு ஈடே கிடையாது. அப்பேற்பட்ட எல்லாமே திருக்குறள் போதுங்க. திருக்குறளை படிச்சுட்டு திருவருட்பாக்குள்ள வந்து விளக்கத்தை பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்க திருமந்திரத்துக்கிட்ட போங்களேன், உங்களை நீங்க அப்படியே பரவசம் அடைவீங்க. அப்பேற்பட்டது திருமந்திரம். என்னுடைய வாழ்வியல் எல்லாமே திருமந்திரம் தாங்க. எதை எடுத்தாலும் திருமந்திரத்தை முன்வைத்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் எது நடத்தினாலும் நாங்கள் நடத்துகிறோம். அதை வழிப்படுத்தி ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்காக வேண்டி திருவருட்பாவை நாங்கள் ஊறுகா மாதிரி பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கோம். நமக்கு அப்படிப்பட்ட
அருளாளர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அதான் காரணம். இங்க நமக்கு இந்த மத்தியானம் இடைவெளி விட போறீங்களா? அது எத்தனை மணிக்கு? 1:30. அப்ப இன்னும் நமக்கு நேரம் இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா நேரம், அதாவதுங்க, நேரம் போனா வராது, புரியுதுங்களா? வார்த்தை போனால் வராது, உயிர் போனால் வராது, மானம் போனால் வராது. நேரம் இப்ப என் கடிகாரத்துல வந்துட்டு 1 அடிக்க 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷம் வரும். ஆனா இதே 1 அடிக்க 3 நிமிஷம் வராது, வேற போயிடும். அங்க நேரம் போனால் வராது. இந்த பின்னால ஒரு புள்ள உட்கார்ந்து இருக்கிற அந்த புள்ள கிட்ட பார்த்து, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துன்னு அப்படின்னு மூஞ்ச 3 வச்சு சொல்லுங்களேன். அது என்ன பண்ணும் தெரியுங்களா? அந்த அந்த இதை இந்தாங்கன்னு வைக்கும், புரியுது? அந்த டொப்புன்னு வச்சுத, அதுதான் தண்ணி கொண்டு வா, அதுக்கு இது பண்ணிடுச்சா? நீங்க அதே பிள்ளைய பார்த்துட்டு கண்ணே அப்படி சொல்லி கொஞ்சம், முதல்ல சொன்னது மாடு மாதிரி போகுது பாரு பா அப்படின்னா அது டம். இப்ப பார்த்துட்டு கண்ணே பசு மாதிரி போறா பாரு, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாடா கண்ணு அப்படின்னா எடுத்துன்னு இந்தாங்க இந்தாங்க மாமா அப்படின்பா. அது என்னது? அது பசு. புரியுதுங்களா? அதுக்குதான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க சொல்றத பக்குவமா சொல்றா, வேலை வாங்கலாம். தப்பு தப்பா சொன்னீங்கன்னா அடுத்தவங்க வேலை செய்யறது ஆள் நிக்காத ஓடி போடுண்டா, ஜாக்கிரதை. எப்படிங்க, எப்படி சொல்லி வச்சாங்க பார்த்தீங்களா? அதைத்தான் இதுல வர உயிர்கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் பிற இனத்தார். அவருக்கு பயிர் புறுவோர் பசி தவிர்த்தல் மாற்றிடுமே புரிய ஐயா உபதேசம் பண்றார். பரிந்து மற்ற பண்புரையில் நண்புதுவேர் இங்கே நயற்புறு சன்மார்க்கும் அவர் அடையும் அளவும் இதுதான். அதாவது உயிர்கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்களெல்லாம் அவங்கெல்லாம் நம்மளும் இல்லை, உறவினத்தார் அல்ல, அவர் புற இனத்தார். மனுஷ இனத்தை விட்டு அப்பாரி இனம். எப்படிங்க அது? எப்படி அப்படின்னா, ஒரு கசாப் கடைக்காரரு ஏற்கனவே ஒரு ஆட்டை அறுத்து தோலெல்லாம் உரிச்சு மேலே தொங்க விட்டுருப்பார். கீழே இன்னொரு ஆடு இருக்கும், அவர் அடுத்தவர். இவரை பார்த்துட்டு அவரு ஜாலியா அந்த இது இருக்குல்ல, நம்ம ஆலமரத்து இலை அதை வைப்பாங்க, அவர் தின்னு இருப்பார். அடுத்தது அங்க நம்ம தொங்க போறோன்றது அவருக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அவரு புற இனம், இந்த சிந்தனை இல்லாத இனம். அப்புறமா தான் அதுக்கு தெரியும் ஒய் ஒய்ன்னு கத்தும்போது. அந்த மாதிரி உயிர்கொலையும் புலை பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புற இனத்தார். நம்ம இனத்தை விட்டு புறம் அடுத்த இனம் அது. அவங்களுக்கெல்லாம் பயிர் புறும்போர் பசி தவிர்த்தல் மாற்றி அவங்கள விட்டுறாத, பாவம். பசின்னு வந்து கேட்டா கொடு. அதான் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை வந்துட்டு பசின்னு என்னை கேட்க விட்டுறாதடா. ஐயா சொல்றாரு, என்னை பசின்னு கேட்க விட்டுறாது. யாராவது என்கிட்ட வந்து பசின்னு நின்றா இல்லைன்னு சொல்ல விடாது. எப்படி என்று கேட்ட, ஆமா எனக்கு கொடு என்று கேட்பவனுக்கு இல்லைன்னு சொல்ல வைக்காது. அப்படியே ஐயா நமக்கு வந்து உபதேசம் எப்படி ஏற்பட்ட இது மனசுக்கு மருந்துங்க. உங்ககிட்ட ஒன்று ஒரே 5 காசை கொடுங்க, பார்த்துட்டு சரி அப்படின்னு போயிடும். அப்படிப்பட்டது மனசு. அது ஒரு வியாதி. அதை சரிப்படுத்துறது மனசு தான். அதை வழிப்படுத்துறதுக்காக வேண்டிய ஐயா நமக்கு இந்த இதை எடுத்து தர்றார்.
அப்போ நீங்கள் அதன்படி கடைப்பிடிக்கணும். அதுக்கு தான் முதல்ல நமக்கு வந்துட்டு அன்பு வரணும், பொறுப்பு வரணும், கடமை வரணுன்றதுக்காக தான் ஜீவகாருண்யம். சோறு போடுங்கப்பா. நம்ம இதில் எது நடந்தாலும் சாப்பாடு உண்டு இல்லை. ஒரே ஒரு செங்கல்ல வச்சு அதில் 3 மஞ்சள் கூடை போட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டா கூட அங்கே ஒரு பொங்கல் வச்சு வந்துருச்சு இல்லை. ஒரு பொங்கல் வைக்கிறோம்ல, வர்றோமில்ல, கொடுக்குறோமில்ல. அதுதாங்க இப்போ அவங்க ஏற்றுனதெல்லாம் இல்லை, இங்கே கொடுத்தாங்களே ஒரு கரண்டி பொங்கலை, அது அவங்கள அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைக்கும். அது இப்படி நிகழ்வுகள் நாங்களாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். நிறைய மேற்கோள் காட்டலாம், ஆனால் நேரத்தை அதுக்குன்னு பயன்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க. ஐயா இதையெல்லாம் நமக்கு முதல்ல சுட்டி காட்டியிருக்கிறாரு. இவ்வளவும் சொல்லி நல்ல விளங்கினவன் கூட சன்மார்க்கன்ற போர்வையில் துட்டு சம்பாதிக்கிறான். பார்த்தீங்களா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறான், சேர்த்து வைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அவன் செத்த பிறகு கொண்டு போய் அடக்கம் பண்ண இடம் இல்லை. அறிவு இருக்குதா உனக்கு? நீ ஒரு இடத்த வாங்கி போட்டு என்ன இங்கே புதைச்சிருங்கடான்னு சொல்ல வேண்டாமா? எங்கள் முன்னாடி நாங்கள் நிறைய பேரை வேறு வேறு இடத்துல பிச்சை எடுக்காத குறையா காலில் விழுந்தெல்லாம் போய் ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்கிறேங்க. கோடீஸ்வரர் சன்மார்க்கிகளை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இந்த அனுபவத்தை தான் நான் ஐயா என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், ஒரு இடத்துல காஞ்சிபுரத்துக்கு போகிறார். ஏகாம்பரநாதர் சன்னிதானத்தில் உட்கார்றார், படிக்கட்டில் ஒரு பாட்டை பாடுறார். இடம் பார்த்து பாடுறார் பாருங்க. நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, மற்றென்னத்தான் படுமோ, அதை சொல்லத்தான் படுமோ. காண்படு கண்ணீர் மாண்படுமாறு கலங்குகின்றேன். ஏன் படுகின்றேன்? அப்படியா? ஏன் படுகின்றனே என இறங்கா வீடில் என் செய்கிறேன். என்ன சொல்றார் பார்த்தீங்களா? நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் தான் தான் சொல்லி தன்னுடைய அந்த தன்மையை வந்துட்டு குறைச்சிக்கிறானே. நல்லா வந்தவனாச்சே, கடைசியில் நாசமாக போறானே அப்படின்னு பாடுறார். எவ்வளோ பெரிய அக்கறை பார்த்தீங்களா? செத்துட்டு போறான், அவன் கதாரணையோட முடிஞ்சு. அடுத்தவனை பாருன்னு சொல்லலை. இந்த இடத்துல ஏகாம்பரநாதர் சன்னிதானத்தில் உட்காந்து பாரு. நான் பாடும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான். எங்க போய் பஞ்சை பத்தி மேற்கோள் காட்டுறாரு. ஏன் தெரியுங்களா? காஞ்சிபுரத்துல தான் பட்ட பஞ்சை கூட கொட்டி வச்சு ஒரு கம்பியை டைங் அடிச்சு விடுவாங்க. அந்த பஞ்சு பறக்கும் பாருங்க, அப்படி பறக்கும். அதுக்கு பிறகுதான் அது நூலா வரும். அதை சொல்றாரு. அந்த பஞ்சு கூட அந்த பாடுபடாது, நான் அந்த பாடுபடுறேன். நான் பாடும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, மற்ற என்னத்தான் படுமோ, அதை சொல்லத்தான் படுமோ. சரி சொல்லு. காண்படு கண்ணி இருமான் படுமாறு கலங்குகின்றேன். காட்டில் விரித்த வலையில் அகப்பட்ட மான் என்ன வேதனைப்படுமோ அந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். காண்படு கண்ணீர், கண்ணின வலை, காண்படு கண்ணீர் மாண்படுமாறு கலங்குகின்றேன். அது மாட்டிடுச்சு. அவள்தான் நமக்கு அது எனக்கு புரிஞ்சு. ஏன் படுகின்றனே என இறங்கா விடில் என்று. நீ ஏண்டா இந்த கஷ்டப்பட சொல்லி நீயே இறங்கி வரலன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்னு வள்ளலார் கவலையோட பாடுறாருங்க இந்த பாட்டை. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? வள்ளலார் இவர் இவ்வளோ கவலைப்படுறாரு, நம்ம சன்மார்க்குங்க அழகாக பாடுறாங்க. கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன் என்று வள்ளலாரை கூறி சென்று விட்டார். எங்க சொன்னார்? எடுங்க, திருவருட்பாவை எடுத்து லைனை காட்டுங்க. இல்லாட்டா 1596 வரிகள் கொண்ட அகவலில் சொல்லுங்க. இல்லையா உடனடியாக எடுத்து கொடுங்க. நிருபங்கள் எழுதியிருக்கிறார், அதை கொடுங்க.
மனுமுறை கண்ட வாசகத்தில் அவர் அழுதுருக்கணும்ல, அந்த அழுகையிலையாவது காட்டுங்க. எதுலையுமே இல்லையே. நீ எப்படி அவர் சொல்லாததை கொண்டு வந்து அநியாயமா அவர் மேல பழி சுமத்துறீங்களே பாவிங்களே. அவர் வந்துட்டு இறைவன் தான் சொல்லிட்டு அவன் இல்லைன்னா எதுவும் நடக்காதுடான்னு சொல்லி அந்த நம்பிக்கையை மக்களுக்கு அவர் அவ்வளோ அழகா கொண்டு வந்து ஊட்டுறாரு. நீ என்னடான்னு கேட்டாக்கா, நான் கடை விரித்தேன் கொல்வாரிலே கட்டி விட்டேன். நீ யாரு கடை விரிக்கிறதுக்கு? அவன் கொல்வாரிலே கட்டி விட்டேன்னு சொன்னா உனக்கு கொழுப்பு தானே, எவ்வளோ திமிர் இருந்தானே. இந்த வார்த்தை நான் சொன்னேன், அவன் கேட்கல, எக்காடும் கட்டு ஓடிட்டான். அப்படி இல்லையே, நீ எப்பாடு பட்டாச்சும் அவனை நம்ம வழி கொண்டு வாடான்னு சொன்னாரே ஒழிய அவர் வந்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போடான்னு சொல்லலையே. நம்ம ஆளுங்க பண்ற கிருத்துருவத்தை பாருங்க. கொஞ்சம் மதிப்பு கொடுத்ததுமே வரக்கூடிய நிலை இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நடிகளே பேசினாரு, நான் விடல. இதுல நம்ம அது என்ன இல்லைம்மா, மவுண்ட் ரோட்ல இல்லை, ராதாகிருஷ்ணா ரோட்டில் அவங்க காந்தி வள்ளலார் விழா நடத்துவோம் நாங்கள் அக்டோபர் மாதம். அந்த விழாவில் அவர் பேசினார். நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னால் உட்காந்துக்கிட்டு நான் சின்ன பிள்ளையில ரொம்ப யோகியா. இப்போ நான் சும்மா இருப்பேனா? இவ்வளோ பேர் மத்தியில் இந்த ஒரு பொய்யை சொன்னாங்க. கேட்குறவங்களாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இல்லை, அதான உண்மை நினச்சி இன்னொரு இடத்துல போய் எழுதுவீங்க, பேசுவீங்க. அதனால் விடக்கூடாது, உங்களை இங்கேயே சரி பண்ணணும். பிடிச்சா அங்கேயே எங்க சொன்னார, நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் தான் ஆசிய உரை, ஒழுங்காக உண்மையை ஆசிய உரையில் சொல்லிட்டு நீங்கள் இதுலேருந்து கழட்டிக்குங்க அப்படின்னு ஒரு நடிகளுக்கு நான் சொல்கிறேன். அந்த நல்ல மனுஷன் அவர் அது ஈகோ பார்க்கல. சாயந்தரம் ஒத்துக்கிட்டார், நான் பேசுனது தப்பு. தம்பி என்ன தம்பின்னு சொல்லுவார், தம்பி பேசுனது தான் உண்மை, அதனால் அவர் அப்படி இது பண்ணலை. அதை பாடினவர் வந்துட்டு இவர் பேர் என்ன இல்லை, ஒரு நடிகர் சொன்னார். இந்த வார்த்தையினுடைய பொருள்படுத்தி ஒருத்தர் பாடினவர் அவரும் இல்லை. அந்த பாட்டை பாடினவர் அவர் என்ன சொன்னாரு, கடைவிரித்தேன் கொல்லுவாரிலே கட்டிவிட்டேன் என்கிறார் போல் வள்ளலாரும் தன் கடமையாற்றி சென்றார். அப்படிதான் சொன்னார் ஒழிய அவர் அம்மன் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லலை. இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, வள்ளலாரே சொன்ன மாதிரி எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் நினச்சிட்டே இருக்கணும், வரமாட்டேங்குது. இது நம்ம வயசு இந்த அந்த நினைவை வெளியே தூக்கி வைக்கிது அந்த மாதிரி அவங்க. ஆனால் வள்ளலார் வருத்தப்பட்டிருக்கிறார். எங்கே? காஞ்சிபுரத்தில் வந்துட்டு இந்த விதமான வருத்தத்தை பட்டிருக்கிறார். என்ன, எப்படி இந்த பஞ்சு தான் படுமோ மற்ற எண்ணத்தான் படுமோ அப்படி வருத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த பாட்டை அவர் பாடலை. இதுதான் ஐயா கொடுத்தது தான். அடுத்தது போனா வராததுல நம்பர் 1 நேரம். அதாவது நம்ம கொடுத்த நேரத்தை விட கொஞ்சம் நீதிபதி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், கொடுத்த நேரத்தை விட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. அதனால அந்த நேரத்தின்படியே அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் முன்னாடியே முடிச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடி நிறுத்தினா